21ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினத்தை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் மணக்குடி கிராம மக்கள் மௌன ஊர்வலமாக சென்று உயிரிழந்தவர்களின் கல்லறைகளில் மலர் மாலைகள் வைத்தும் மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தினர். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சதீஷ் ராஜாவிடம் கேட்கலாம். வணக்கம் சதீஷ் ராஜா, விவரங்களை சொல்லுங்க. சுனாமி என்னும் ஆழி பேரலையால் கடந்த 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடலோர கிராமங்களான குளச்சல், கொத்திப்பாடு, மணக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு கடற்கரை கிராமங்கள் 1000க்கும் மேற்பட்டோர் பலியானார். இதில் மணக்குடி மீனவ கிராமத்தில் மட்டும் உயிரிழந்தோர் 100க்கும் மேற்பட்டோர் ஒரே இடத்தில் அடக்கம் செய்துள்ளனர். இந்த நிலையில் ஆழி பேரலையால் 21வது நினைவு தினம் இன்று குமரி மாவட்டத்தில் அனுசரிக்கப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக மேல மணக்குடி மீனவ கிராமத்தில் அமைந்துள்ள புனித அந்தோனியர் தேவாலயத்தில் இன்று காலை சிறப்பு நினைவு திருப்பலி நடந்தது. இந்த திருப்பலியில் ஆழி பேரலையில் சிக்கி உயிரிழந்தவர்களின் உறவினர்கள், குடும்பத்தினர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இறந்தவர்களின் ஆத்மா அமைதி அடையும் இது போன்ற துயர சம்பவங்கள் உலகின் எங்கும் நடைபெறாமல் இருக்க வேண்டியும் இறைவனை பிரார்த்தனை செய்தனர். இதனைத் தொடர்ந்து தேவாலயத்தில் இருந்து மௌனமாக ஊர்வலமாக புறப்பட்ட மீனவர்கள் கடற்கரை சாலை வழியாக சுனாமியால் உயிரிழந்தவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட கல்லறை பகுதிக்கு வந்து அங்குள்ள கல்லறையில் கண்ணீருடன் அஞ்சலி செலுத்தினர். சுனாமி பேரலையால் தங்கள் உறவினர்கள் பலி கொடுத்தவர்களை பலர் கதறி அழுது கண்கலந்து செய்தனர். விவரங்களுக்கு நன்றி சதீஷ் ராஜா.